காஸ்மோ ஹெல்த் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, முழங்கால் மூட்டு வலி. இந்த முழங்கால் மூட்டு வலியில் இன்றைக்கி மக்கள் அதிகமாக அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஏதோ ஒரு 60 வயசு 70 வயசில் தான் முழங்கால் மூட்டு வலி வந்திருக்குது அப்படின்னா பரவாயில்ல. இன்றைக்கி 20 வயசு 25 வயசுலேயே இந்த முழங்கால் மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்களும் பெண்களும் சொல்லக்கூடிய ஒரு சகஜமான ஒரு விஷயமாகிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த முழங்கால் மூட்டு வலி எதனால் வருது, இந்த முழங்கால் மூட்டு வலியை நம்ம எப்படிலாம் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில். எப்போவுமே பார்த்திங்கன்னா, ஒரு நோய் வருவதற்கு முன்னாடியே நம்மளுடைய உடம்பு உடலின் மொழிகள் மூலமாக சில பேசும், நம்மக்கிட்ட சில அடையாளங்கள் மூலமாக சரிங்களா பேசும். நாம் அந்த உடலின் மொழிகளை கொஞ்சம் கூட கவனிக்காமல் அதை அலட்சியப்படுத்துவதன் மூலமாக தான் அதுக்கப்புறம் ஒரு நோயே வருது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ அந்த உடலின் மொழி என்ன, நம்மளுடைய முழங்கால் மூட்டு வலிக்கு நமது உடல் எந்த மொழியில் நமக்கு அடையாளங்களாக சொல்லுது அப்படின்றதும் இன்றைக்கி நமக்கு தெரியலை. ஏன்னா நம்ம இறைச்சலான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால உடல் பேசுவதை நம்மளால் கண்டுக்க முடியலை. என்னது உடம்பு பேசுமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக கேட்குறது புரியுது. உடம்பு எப்படிங்க பேசும் அப்படின்னு கேட்குறீங்களா? உடம்பு பேசுகிற மொழி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நமக்கு ஏற்படக்கூடிய இருமல், தும்மல், விக்கல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடலின் மொழிகள் தான். அதுபோல் வலி, இதெல்லாம் உடலின் மொழிகள் தான். அப்போ இதெல்லாமே நம்ம நோயின்ல வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். நம்ம தவறாக தான் இதெல்லாம் நோயின்னு வச்சுக்கிறோம். இந்த உடலின் மொழிகள் பேசுகிறத கூட நோயின்னு சொல்லி அதுக்கும் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைய நிலவரமாக இருக்குது. அப்போ இந்த முழங்கால் மூட்டு வலிக்கு எப்படி பேசும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணுவோம். இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே காமனாக அதுக்கு ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிட்றோம். காமனாக இல்லைனா ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஒரு ஆயில் வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த முழங்கால் மூட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு எலும்பு இருக்குது, மசில்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஃப்ளூயிட் இருக்குது, அந்த டிஸ்க் இருக்குது, நெர்வஸ் இருக்குது. இதில் எந்த பார்ட்ஸ் வலிக்குது அப்படின்றது நமக்கு தெரியுமா? முழங்கால் வலிக்கிற நிறைய நபர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களால் இதை ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அதாவது இந்த முழங்கால் ஃபுல்லாக அப்படியே குடையுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த வலி குடைச்சலுடன் கூடிய வலியாக உங்களுக்கு இருக்குதா அப்போனா அதுதான் எலும்புனால் வரக்கூடிய வலிங்க. எலும்பு தாங்க அங்கே பார்த்திங்கன்னா அந்த குடைச்சலுடன் கூடிய வலியை கொடுக்கும். அங்கே உங்களுக்கு அப்போ தான் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கலாம். ஓகேங்களா? எலும்புகள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இது மாதிரியான வலியை ஏற்படுத்தும். அப்போ எலும்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி நாம் சிகிச்சைகளும் மருந்துகளும் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா அங்கே பிடிச்சி இழுக்குதுங்க அப்படின்வாங்க. முழங்காலில் பார்த்திங்கன்னா பிடிச்சி இழுக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பிடிச்சி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு வலிக்குதுன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே நரம்பு சம்மந்தப்பட்ட வலி ஏற்பட்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த நெர்வஸ் அங்கே ஏன் பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன் அப்படின்னா அங்கே லம்பார் 4 லம்பார் 5லேருந்து வரக்கூடிய நெர்வஸ் நமக்கு முழங்கால் வழியாக குதிங்கால் வரை போகக்கூடிய ஒரு நர்வு. அது அமுக்கப்படும் பொழுது உங்களுக்கு முழங்கால் கிட்ட பிடிச்சி இழுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும். அப்போ இந்த நர்வஸ் கம்ப்ரஸ் ஆகிறத ரிலீஸ் பண்ணணும், இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த நரம்பு பிடிச்சி இழுக்கிறதுனால வரக்கூடிய முழங்கால் வலியை நாம் சரி செய்ய முடியும். சில பேருக்கு இந்த மசில்ஸ்னால் வலிக்கிற வலிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி கையை பிடிச்சி அமுக்கி விட்டோம்னா, ஒரு சின்ன ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா ஓகேன்னா பிடிச்சு கொடுப்பாங்க. பிடிச்சு விட்ட உடனே வலி ரிலீஸ் ஆகுதுங்க. திரும்ப கையை எடுத்துட்டோம்னா திரும்பவும் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் மசில்ஸ்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வலி. முழங்காலில் பார்த்திங்கன்னா வீக்கம் ஏற்படும். இந்த வீக்கமும் பார்த்திங்கன்னா காமனாக அங்கே வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இந்த ரத்தக்கட்டுக்கு சுற்றக்கூடிய பேண்டு சுற்றுறது, இல்லை ஒரு ஆயில் அப்ளை பண்ணுறது, அது மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வீக்கத்திலும் பார்த்திங்கன்னா அது எதனால் வீங்கி இருக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது நீர்னால் அங்கே வீக்கம் இருக்குதா அல்லது ஏர்னால் வீக்கம் இருக்குதா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த வீக்கத்தில் நீர்னால் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை எப்படி செக் பண்ணணும்னா நம்ம அந்த இடத்துல அழுத்தி பார்க்கணும். அழுத்தி பார்த்தோம்னா அது அப்படியே கொஞ்சம் பள்ளமாக போய் நின்றோம். அந்த பள்ளம்
அது திரும்ப வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இது வந்து நீர் வீக்கம். அப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், இந்த மூட்டு வீக்கமானது பள்ளம் விழுந்துச்சுன்னா நீர் வீக்கம். அப்போ நீங்கள் நீரை ரிலீஸ் பண்ணால் தான், நீரை வெளியேற்றினா தான் உங்களுடைய முழங்கால் மூட்டு வலி பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். சில மூட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்கம் இருக்கிறத அந்த ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சடனாக ரிலீஸ் ஆயிரும். நீங்கள் கையை அமுக்கிட்டு எடுத்தீங்கன்னா டக்குன்னு ரிலீஸ் ஆயிரும், பள்ளமாக நிற்காது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது ஏர் வீக்கம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா காற்று தேங்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அசுத்த காற்று அங்கே தேங்கி இருக்கிறதுனால அங்கே வந்து வலி ஏற்படும். ஓகேங்களா? அப்போ இந்த நீர் வீக்கத்தினால என்ன மாதிரி நமக்கு வலி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீர் வீக்கத்தினால வரக்கூடிய வலியை விண்ணு விண்ணுன்னு வலிக்குதுங்க அப்படின்பாங்க. அப்படியே முழங்காலில் விண்ணு விண்ணுன்னு வலிக்குதுங்க அப்படின்பாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா அங்கே உள்ள நீர் தேங்கிருக்குன்னு அர்த்தம். இதுதாங்க உடலின் மொழி. இதே போல் வந்து ஏர் தேங்கிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பளிச்சுன்னு வலிக்குதுங்கன்பாங்க. பாருங்களேன், வலிகள்லையே இவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக நாம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா. ஆமாம், முழங்கால் வலி வரப்போகுதுன்றதை நீங்கள் முன்கூட்டியே எப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நடக்கும் பொழுது, உட்காந்து எந்திரிக்கப்படும் பொழுது உங்களுடைய முழங்கால் மூட்டுகளில் சவுண்டு வரும். சடக் சடக் அப்படின்னு சவுண்டு வரும். நீங்கள் உட்காந்து எந்திரிச்சிங்கன்னா, நீங்கள் உட்காந்துட்டு முழங்கால பார்த்தீங்கன்னா சில பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சுற்றும் பொழுது கிர் கிர் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு வரும். அது நல்லா சுகமாக இருக்குன்னு சில பேர் அதை அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு முழங்கால் வலி வரப்போகுது அப்படின்னு சொல்ல வந்த தூதுவர் தான் அந்த சவுண்டு. இப்போ உங்களுடைய முழங்கால் மூட்டுகளில் இது மாதிரி சத்தம் வருதுன்னா உடனே அலர்ட் ஆகுங்க. உங்களுடைய முழங்கால் மூட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நமக்கு எச்சரிக்கை மணியாக நமக்கு உடம்பு நம்மகிட்ட சொல்லுது அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த சவுண்டு வருதுன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம இந்த முழங்கால் மூட்டில் நம்மளுடைய அந்த ஃபியூமர் போன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், தொடை எலும்பு, அப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கீழ்கால் எலும்பு, ஓகேங்களா, அந்த டிபியா போன், பிபுலா போன். இந்த இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இணைகிற அந்த ஜாயிண்ட்டு கிட்ட ஒரு டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்கில் பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிடு தான் சைனோவியல் ஃப்ளூயிடு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு மிஷின்லையும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இயங்கக்கூடிய ஒவ்வொரு மிஷின், நம்ம மனிதர்கள் தயார் செய்யப்பட்ட மிஷின் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்ஸ் ஆகிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு வாஷரு, அதுக்கு வந்து லூப்ரிகேஷன் ஆயில் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். நம்ம இயங்கக்கூடிய ஒவ்வொரு இயந்திரங்கள்லையும் இது இருக்கும். உடம்புக்கு இது மாதிரியான சைனோவியல் ஃப்ளூயிட் டெஃபிஷியன்சி ஏற்படும். அப்போ இதுக்கு தேவையான லூப்ரிகேஷனை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது பண்ணிக்கிறோமா? பண்ணலை. அதனால் இந்த மூட்டு நடுவில் இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடானது நமக்கு டெஃபிஷியன்சி ஆயிடுது. அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ட்ரை ஆயிடுது. ட்ரை ஆகிறதுனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து மூட்டுக்கள் அமுக்கப்படுது. அப்போ நமக்கு சவுண்டு ஏற்படுது. அப்போ சவுண்டு வருதுன்னா சைனோவியல் ஃப்ளூயிட் டெஃபிஷியன்சி. அதனால் அவங்களுக்கு மூட்டு வலிகள் ஏற்பட போகுது. அவங்களுக்கு தான் மூட்டு எலும்பு தேய்மானம்ன்றது ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த ஜவ்வு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிடு குறைஞ்சி போய் நசுங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நசுங்கி அந்த ஜவ்வு கிழிஞ்சு 2 போனும் உரச ஆரம்பிச்சிடும். அவர்களுக்கு தான் மூட்டு எலும்பு தேய்மானம். மூட்டு வலி அப்படின்னு சாதாரணமாக சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் மூட்டு எலும்பு தேய்மானம்ன்றது கிடையாதுங்க. அதை முதல்ல அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா காமனாக மூட்டு வலி வந்துருச்சுனாலே உடனே மூட்டு எலும்பு தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. இந்த 5 அடிப்படையான காரணங்களில் எது உங்ககிட்ட இருக்குதுன்றதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கான தீர்வை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சரி செஞ்சுக்கலாம். சரி, அப்போ என்ன தான் தீர்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? உளுந்தங்களி இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சாதாரணமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரெகுலராக எடுத்துருக்கீங்களான்னு பாருங்களேன், பயன்படுத்திருக்கவே மாட்டோம். கிராமங்களில் இந்த உளுந்தங்களியை அவசியம் வாரத்தில் ஒரு நாள் அவங்க வந்து சேர்த்துட்டு வந்தாங்க. சில குடும்பங்களில் 15 நாளைக்கு ஒரு நாள் சேர்த்துட்டு வந்துருந்தாங்க. அப்போ உளுந்தங்களி அவசியம் கிராமங்களில் சேர்த்துட்டு வந்தாங்க. யாருக்கும் மூட்டு எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்லி யாரும் வரலை. மூட்டு எலும்பு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி யாரும் வரலை. இந்த உளுந்தங்களியில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம களியை ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நல்ல ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றுங்க. ஊற்றிட்டு கருப்பட்டி வந்து அப்படியே வந்து தூவிட்டு அதை அப்படியே வந்து கிளறி நீங்கள் அப்படியே ஸ்பூனில் எடுத்து அல்வா போல் அப்படியே சாப்பிடுங்க. கருப்பட்டி என்ன சொல்லுவாங்கன்னா எலும்பை இரும்பாக்கணுமாங்க. எலும்பை இரும்பாக்கணும்னா கருப்பட்டி தான்ப்பா அப்படின்பாங்க. சரிங்களா? எலும்பை இரும்பாக்கணும்னா கருப்பட்டி தாங்க. அது இந்த காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய மூட்டு எலும்புகளையும் இதை பயன்படுத்தி இரும்பாக மாற்றுங்க. எலும்பு தேய்மானத்தில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.